வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியை விட்டு விலகுமா அல்லது தமிழக வெற்றி கழகம் பக்கம் ஆதரவு தெரிவிக்குமா என்ற பனிப்போர் நடைபெற்று வருகிறது. கடந்த தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி வைத்திருந்த காங்கிரஸ் கட்சி தற்போது அதிக தொகுதிகளை கேட்டும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்டும் போர்க்கொடி பிடித்து வருகிறது. இதற்கு திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் சம்மதிக்காத நிலையில கூட்டணியை விட்டு விலகலாம் என காங்கிரஸ் முடிவெடுத்ததாக பல தகவல்கள் வெளிவந்திருக்கு. இந்த நிலையில இறுதிக்கட்டமாக டெல்லியில் ராகுல் காந்தி தலைமையில தமிழக காங்கிரஸ் தலைவர் மற்றும் நிர்வாகிகள் எம்எல்ஏக்கள் ஆகியோர் கலந்து கொண்டு தீவிர ஆலோசனை நடத்தினாங்க. அந்த ஆலோசனை முடிவுல திமுகவுடன் தான் கூட்டணி என்ற இறுதி முடிவு எட்டப்பட்டிருக்கிறது. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சிக்கு 4% வாக்கு வங்கிதான் இருக்கிறது. இருந்த போதிலும் அகில இந்திய கட்சியாக இருப்பதாலும் ராகுல் காந்தி தலைமை தாங்குவதாலும் இந்த கட்சிக்கு மக்கள் மத்தியில தனிப்பட்ட செல்வாக்கே இருக்கு. கடந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுகவுடன் கூட்டணி அமைத்து 25 தொகுதிகள்ல காங்கிரஸ் போட்டியிட்டது. இதுல 18 தொகுதிகள்ல காங்கிரஸ் வெற்றியும் பெற்றது. இந்த நிலையில வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல்ல தங்களுக்கு 30 தொகுதிகளை ஒதுக்கி தர வேண்டும், 3 அமைச்சரவை பதவி தர வேண்டும் என திமுக தலைமையிடம் காங்கிரஸ் கட்சி கோரிக்கை விடுத்திருக்கு. ஆனால் இந்த ஒரு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டிருக்கு. இதற்கிடையே தமிழக வெற்றி கழகத்தினுடனும் மறைமுக பேச்சுவார்த்தையும் நடத்தப்பட்டுச்சு. அதுல தமிழக வெற்றி கழகம் தரப்புல ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தருவதாகவும் 40 தொகுதிகளை ஒதுக்கி தருவதாகவும் பேசப்பட்டது. ஏற்கனவே நடிகர் விஜய்க்கும் ராகுலுக்கும் நல்ல ஒரு தொடர்பு இருக்கிறது என்பது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில மாணிக்கம் தாகூர் போன்ற காங்கிரஸ் தலைமை நிர்வாகிகள் வெளிப்படையாகவே திமுகவுடன் கூட்டணி அமைப்பதில் ஆட்சி அதிகாரம் வேண்டும் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த நிலையில குழப்பங்களை தவிர்த்து தேர்தலை சந்திக்கும் முகமாக டெல்லியில ராகுல் காந்தி தலைமையில் தமிழக காங்கிரஸ் தலைவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. டெல்லியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகமான இந்திரா பவனில் இந்த கூட்டம் நடைபெற்றது. சுமார் 3 மணி நேரம் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி, பொதுச் செயலாளர் வேணுகோபால் மற்றும் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, முன்னாள் மத்திய அமைச்சர் சிதம்பரம் கார்த்தி, ஜோதிமணி, விஜய் வசந்த் உள்பட மற்றும் 41 காங்கிரஸ் நிர்வாகிகள், எம்எல்ஏக்கள் என பலர் கலந்துகிட்டாங்க. இவர்கள் எல்லாரிடமும் ராகுல் காந்தி தனித்தனியாக கருத்துக்களை கேட்டறிஞ்சார். அப்பொழுது பெரும்பாலானவர் திமுக பக்கமும் சிலர் தமிழக வெற்றி கழகம் பக்கமும் ஆதரவு தெரிவித்து தங்களுடைய கருத்துக்களை ராகுல் காந்தியிடம் தெரிவிச்சாங்க. இதனைத் தொடர்ந்து ராகுல் காந்தி பேசும்போது கூட்டணி குறித்து தனித்தனியாக பொதுவெளியில் பேச வேண்டாம், அது தேவையில்லாத சர்ச்சையை ஏற்படுத்தி விடுகிறது. திமுகவுடன் கூட்டணி என்பது குறித்து டெல்லி காங்கிரஸ் தலைமையிடம் முடிவு எடுக்கும். இந்த ஆலோசனைப்படி தமிழக காங்கிரஸ் கட்சியினர் செயல்பட வேண்டும். திமுகவை பொறுத்தவரையில் ஆட்சியில் பங்கு தர முடியாது என மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். எனவே ஆட்சியில் பங்கு கேட்டு தொடர்ந்து பிரச்சனைகளை ஏற்படுத்த வேண்டாம். அடுத்த கட்ட சந்திப்பின் போது தொகுதிகளை மட்டும் அதிகப்படியாக கேட்டு பாருங்கள். எந்த வகையிலும் திமுகவுடன் கூட்டணி வைத்துக் கொள்வது நல்லது என தெரிகிறது. இருந்த போதும் இது பற்றி முடிவு விரைவில் அறிவிக்கப்படும் அப்படின்னு பேசியிருக்காரு. இதனைத் தொடர்ந்து தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை பத்திரிகையாளர்களை சந்தித்த போது கூட்டணி குறித்து ராகுல் காந்தி தனித்தனியாக கேட்டறிந்தார். இது தொடர்பாக பொதுவெளியில் எதுவும் பேசக்கூடாது என்றும் தெரிவித்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடர்பாக மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தப்படும். அப்பொழுது ஆட்சியில் பங்கு என்ற கோரிக்கையை கைவிட்டு 30 தொகுதிகள் கேட்கப்படும். 25 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டாலும் திமுகவுடன் காங்கிரஸ் கூட்டணி தொடரும் என தெரிகிறது. இதுபோன்ற அரசியல் பின்னணி செய்திகளை தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் தொடர்பில் இருங்கள். நன்றி.